सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा மூர்த்திரஜாயத. இந்த ஜலத்தை குறிச்சு அப்படியே ஆலோசனை பண்ணி ஒரு தடவை தடவினார். பெரிய மலை மாதிரி ஒரு வடிவம் வந்துதான். யா வைசா மூர்த்தி அஜாயத அன்னம் வைத்தது, அதுதான்ப்பா எல்லாருக்கும் ஃபுட்டு அப்படின்னு இந்த கதையே இது புது விதமா இதரையும் சொல்றது. ச ஈஸ்வரஹா அன்னம் சிசிருஷுஹு. சிசிருஷுஹுன்னா என்ன அர்த்தம்? ஜிஜ்ஞாசுஹுன்னா அறிய விரும்புகிறவன், ஜெகபிஷுஹுன்னா போக விரும்புபவன், விபஜிஷுஹுன்னா படிக்க விரும்புபவன், சிசிருஷுஹுன்னா சிருஷ்டிய செய்ய விரும்புபவன். விசிடுவல் ஃபார்ம்னு பேரு சிருஷ்டுமிச்சுஹு. அயத்த சிசுவன்னு நினைச்சிருந்தவன் தா ஏவ பூர்வோக்தா ஏவ அபஹா உத்திஷ்ய பிரதபது தாப்யஹ கிதப்தாப்யஹ உபாதானபூதாப்யாஹ மூர்த்திஹி கனரூபம் தாரண சமர்த்தம் சராச்சர லக்ஷணம் அஜாயத உற்பன்னம். புட்டாக ஆகக்கூடியதாக இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அதிலிருந்து வந்து ஜலத்தினால்தான ஒழியவன. தன் மூர்த்தி ரூபம் யாவீசா மூர்த்தி அஜாயத. சில ஜந்துக்களுக்கு பள்ளிக்கு கொசுவையும் ஆகாரம் ஆயிடும். பிராணிக்கு பிராணி ஆகாரங்கிறது விலங்குகள்ல தான். ஏன்னாதான் அது விலக்கி வச்சிருக்கும். விலக்கி வைப்பதால் விலங்கு. மனுஷனுக்கு மனுஷனோ பிராணியோ ஆகாரம் இல்லை. நமக்கு ஆகாரங்கிறது ஓஷதி லோன்னம் புண்ணங்கள் எல்லாம் செய்யப்படும். இப்ப அதுக்கு அந்த ஆகாரங்கள் வந்த உடனே பசி போறதுக்கு இதுகள் முதல்ல வந்ததுனால அதை எடுத்து எப்படி வாயில போட்டுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்படி போனா உள்ள போய் சேரும்னு தெரியாம இருந்து ட்ரையல் பண்ணாங்கிறது அடுத்த பெரிய கண்டத்துல வரப்போறது. அந்த கண்டம் ரொம்ப வேடிக்கையான கண்டம். இத மகாபெரிவா தொற்றுவா சொல்லி பாராயணம் பண்ணி நான் கேட்டிருக்கேன். அப்படியே தியானம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கூட தெரிய சாப்பாட்டை வச்சா எப்படி எடுத்து சாப்பிடணும்னு கூட தெரியாத ஒரு காலம் இருந்து முதல் இதுல இப்படி சொல்லி கொடுத்ததான பழகணும். குழந்தைகள் வந்து வெளிவாசல்ல போறது ஒரு வயசுக்குள்ளன்னா அதுகளுக்கு உடனே அதை வாஷ் பண்ணிக்க தெரியல. அரோத்தர் பண்ணி விட வேண்டும். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்லோலி ஒரே ஜென்மாவில நமக்கு பிரம்ம சாட்சாத்காரம் வரணும்னா வரது ஸ்லோலி வைராக்கியம் டெவலப் ஆகி இப்ப நாம பாதி நிலைமைக்கு மேல வந்து இருக்கோம்னு வச்சுக்கோங்க. பார்சல் இருப்போம்னு வச்சுக்கோங்க. இனிமே சென்டம் வாங்கறது உள்ள முயற்சியில போயிட்டு இருக்கோம். அது ஈஸ்வர அனுகிரகம், குரு அனுகிரகம், நம்முடையதான கான்சன்ட்ரேஷன் மூணு சேர்ந்தா கிடைக்கும். அப்போ அது இப்ப இந்த இடங்கள்ல எல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் வருது. எல்லாத்தையும் நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், அவர் ஞாபகம் வச்சுக்க போறார். ஞாபகம் வச்சுன்னு இந்த அத்தியாயம் முடிஞ்சு அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கிச்சு கடவுளாக எல்லா கேள்வியும் கொஸ்டினர் மாதிரி போட்டு கேட்க வர கேட்டு அற்புதமான பதில் இருக்கு. அது ஐதரேயத்துக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. ஐதரேயத்துலதான் ஜாக்கிரத்து, சொப்னம், சுளுத்தி மூணையுமே கனவுன்னு சொல்லியிருக்கு. 3 பட்டணங்கள்ல இவ விளையாடுமோன்னு ஆஹா விளையாண்டு போது ஒரே கிரவுண்ட்ல விளையாடுறாரு. இன்னைக்கு மேலாப்பி கிரவுண்டோ, நாளைக்கு மஞ்சள் கிரவுண்டோ, மறுநாளைக்கு அடையாறு அப்படிங்கிற மாதிரி இந்த தேவதைகள் அஷடுகள் இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு இதெல்லாம் வேலை செய்யறச்சே ஒரு என்ஜாய்மெண்ட், இதெல்லாம் தூக்கறச்சே ஒரு என்ஜாய்மெண்ட். இதெல்லாம் ஆச்சரியமாக பகவான் சக்தி பண்ணி ஒவ்வொரு பிராணிக்கும் வச்சிருக்காரு. நமக்கு மட்டும்தான் யானைக்கு தூக்கம் உண்டு, கனவு உண்டு. அதவாளுக்கு தகுந்த ஏழைக்கு தகுந்த எல்லோரு டைம் அதற்கு ஒரு விவேகம் இருக்கும். எதிர்த்து ஹார்ன் அடிச்சா மாடெல்லாம் நகர்றது. மனுஷாதான் நகர மாட்டேங்கிறான். எதற்கு ஏதோ வருது நாம நகரணும். பசுக்களுக்கெல்லாம் புல்ல கொழுந்தா அப்படியே கிட்டக வாழ ஆக்கிட்டே வருது. நாய்க்கு ரொட்டிய போடுறேன்னு கையில வேண்டுவானா வாழ ஆக்கிட்டே வருது. அதுக்கு விஷய ஞானம் நம்ம விட நிறைய இருக்கு. தேவிய மகாத்மத்துடைய சாரமே
நீ மனிதனாக இருக்க வேண்டுமே ஆனால் உள்ளறிவு உனக்கு வேண்டும். வெளிப்புலன்களுடைய அறிவு மட்டும் இருந்தால் உனக்கும் கழுதைக்கும் நாய்க்கும் பன்னிக்கும் வித்தியாசம். இதுதான் நம்ம தினமும் நினைச்சு பார்த்து விவேக விஞ்ஞானம்ங்கிறது உபயோகிக்கலன்னா ஞானே நஹீன பசுபி சமானாக பசுவேன்னு சொல்றாரு. வித்யா விஹீன பசுன்னார், அறிவு கண் இல்லாதவன் பசுன்னார். ஓஹோஹோ, அப்ப புல்லு திங்கள் ஏன்னார். நல்ல வேளை பசுமாடுகள் பண்ண புண்ணியம் தான். இவன் புல்லையும் சேர்ந்து திங்க ஆரம்பிச்சான்னா பசுமாட்டுக்கு புல்லு கூட கிடைக்காது. பசுமாட்டுக்கு ஆத்துக்கீரை கொடுக்கறத கூட மாட்டேன்னா புல்லாவது ஏதோ மேய்ச்சத்து திங்கிறது. இவன் பசுவாக்கு புல்லும் திங்க ஆரம்பிச்சது தத்தாகதேயம் பரமம் பசுனா அப்படின்னு நீதி ஸ்லோகத்துல சொல்றார். அப்போ எல்லாத்துக்குமா உள்ளதான ஒரு அன்னம்ங்கிறது வெளியில வந்தது. ஐதரேயோபனிஷதி ஆத்ம தத்துவம் ஆச்சரிய ரீதியா ஆத்மா ஏவ இதமக்க ஆசீத் இது ஆத்மசப்தேனைவ உபக்ரமः தஸ்ய சிருஷ்டி பிரதிபாதனம் அத்விதீயத்வ நிரூபணாய தத்ராதி ஆச்சரிய ரீதிः வர்த்தते. प्रथमतः लोकाः सृष्टाः अनन्तरं भूतानि सृष्टानि इत्यादि रूपेण लोकाः जीवाश्च सृष्टाः अनन्तरं तेषां जीवानां शब्दस्पर्शादि भोगार्थम् इन्द्रियाणि सृष्टानि करणानि कर्णानां जडत्वात् तेषाम् अनुग्रहकरणाय देवताः सृष्टाः अग्निः सूर्यः दिशः इत्यादि देवाः. तास्ताः देवाः अपि अस्मदपेक्षया अतीव श्रेष्ठाः. अथापि तेषामपि दुःखादिकं वर्तते. तस्मात् देवता प्राप्तिरूपकर्मणां फलं विकृष्टमेव सुपि तुच्छमेव इति निरूपणं च अत्र कृतमस्ति. ताः देवताः समुद्रे पतिताः. समुद्रः नाम संसारसमुद्रः, तस्य वर्णनमासीत्. तदनन्तरं लोकपालाः अस्माकम् आवासाय गृहं दीयताम् इति पृष्टवन्तः. तदा गोशरीरम् आनीतवान्, अश्वशरीरम् आनीतवान्. तद् न पूर्णतया तृप्तिं ददाति. मनुष्यशरीरं आनीय इदं कथमस्ति सुकृतं वदयति. इति मनुष्यशरीरं सर्वभोगसाधनं, सर्वदुःखनिवृत्तिसाधनम्, आलोचना साधनं, तत्त्वज्ञानद्वारा मुक्तिसाधनं च इदं शरीरं. तत्र ये ये देवाः, यायाः देवताः यस्मिन् यस्मिन् गोडके स्थिताः शक्ताः भवन्ति तत्र प्रवेशं च कृतवन्तः. एवं ते प्रविष्टाः गृहं नागतं, गृहे प्रविष्टाः. अथापि तेषाम् अशनापिपाते इति देवता पश्यताः. तयोः आश्रयः आसनं किम् इत्युक्तौ सर्वेषु देवेषु विभज्य दत्तवान्. अत एव यस्मै यस्मै आहुतयः पूयन्ते इन्द्राय, चन्द्राय, सूर्याय, विष्णवे, रुद्राय, ब्रह्मणे तैः आहुतिभिः प्राण एव तृप्यति, देवताः तृप्यन्ति इत्यादिकं सञ्जातम्. इदानीं देवताः सृष्टाः, तेषां जननवृद्धिः जायते, तेषाम् अन्नं स्रष्टव्यम्. अन्नं स्रष्टव्यं नाम चक्षुषः रूपं, श्रोत्रस्य शब्दः, जिह्वायाः रसः, नासिकायाः गन्धः सर्वं सृष्टम्. अन्नं सृष्टं चेत् इदानीं देवताः अन्नं खादिष्यन्ति. இதுவரைக்கும் அச்சிதா வைசா மூர்த்திதஜாயத அன்னம் வைதது. உலகத்தை சிருஷ்டி பண்ணி, உலகத்துல இருக்கிற சரீரங்கள்லாம் சிருஷ்டி பண்ணி, மன சரீரத்தை சிருஷ்டி பண்ணி, இந்திரியங்களை சிருஷ்டி பண்ணி, இந்திரியங்களுக்கெல்லாம் protecting and supervising. இப்போ ஏசி கம்பார்ட்மெண்ட்ல இருந்தா அதை சரி பண்றதுக்கு ஒரு அட்டெண்டர் உட்கார்ப்பான். அது ஏறி அறிவிச்சுன்னா சரி பண்ணணும், திடீர்னு ஆஃப் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்ணணும். ஒரு அட்டெண்டர், தேவதையெல்லாம் அட்டெண்டர் வேலைதான். பகவான் நம்ம கண்ணெல்லாம் கொடுத்து கண்ணை கவனிக்கிறதுக்கு சரியா இருக்கா பார்த்து இயக்கிறதுக்கு ஒரு ஐ டாக்டர் கொடுத்த மாதிரி நமக்கு ஹார்ட்டுக்கு ஹார்ட் டாக்டர். அதுல ஒரு தேவதை இருக்கா. அந்த
தேவதைகளையும் சரி பண்றதுக்காக தான் நாம இப்ப வெளி வைத்தியர்கள்லாம் அவாவா வச்சிருக்கோம் ஒவ்வொரு ஃபேமிலி டாக்டர். அது வேற விஷயம். இவ்வளவு இருந்து அந்த உடம்பு சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது. அது உடம்புடைய நேச்சர். அது ஒரு மாதிரி ஏறி இறங்கிட்டுதான் இருக்க. செல்லெல்லாம் மாறிட்டே இருக்கு. ஒரு க்ஷணமும் கோடிக்கணக்கான செல்லு பிறக்கிறது இறக்கிறது உள்ளுக்குள்ள என்னவோ நடக்கிறதுன்னு நொச்சூர் வெங்கட்ராமன் ரொம்ப அழகா சொல்லுவார். அதனால இந்த உடம்ப பத்தி என்ன நடக்க போறதுன்னு யாருக்குமே ஒண்ணும் தெரியாது. ஏதோ ஒரு நிமிஷம் ஓடிட்டு இருக்க வழிய வண்டி எப்ப நிற்கும், எப்ப ரிப்பேர் ஆகும், எப்ப கால் ரிப்பேர் ஆகும், எப்ப கண் ரிப்பேர் ஆகும் யாருக்கா பின்னாடி தெரியுமா? நம்ம காரே எப்ப நிற்கும் அப்படின்னு தெரியும். வெளியூருக்கு போகும்போது ஏதோ பகவான் வேண்டிக்கணும். அவதான் பகத்தாரும் மார்க்க வந்து ஸ்தோத்திரம். இவ்வளவுதான் ஹியூமன் பவர். ஹியூமன் பவர் இவ்வளவு ரொம்ப சிம்பிளா இருக்க செய்ய நமக்கு இவ்வளவு திமிர் இருக்கு. நமக்கு ஒருவேளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியக்கூடிய ஜோசியத்தையும் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம அடக்கி ஆடவே முடியாது. ஆட்டுக்கு வாழ அளந்து வச்சிருக்காரு பகவான். இதுதான் நம்ம இப்ப பகவான் கருணாமூர்த்தி. இதுல இந்த பாடுபடுறோம். நாளை வாழ்வோமா என்ற தெரியாத பேத மூடர்கள் பல கோடி கல்பகாலத்துக்கு பிளான் பண்றாளேன்னு திருவள்ளுவர் சொல்ற. அடுத்த பொழுது வாழ அறியாதவர் கோடி பல அப்படின்னு வாழ்க்கையை நிலையாமைன்னு ஒண்ணு எழுதியிருக்காரு திருக்குறள்ல. அந்த 10 குறளை படிச்சா நம்ம வேதாந்தம் முழுக்க படிச்சா கூட அவ்வளவு வைராக்கியம் வராது. அவ்வளவு அதனால செவி உணவை பெற்று உடல் பலப்பதை நிறுத்தி ஆன்மாவை வளர்க்கணும். வெறுண்ட சாப்பிட்டு தூங்கிந்து பொது கைக்கிரமம் இருந்தால் என்ன இறந்தால் என்ன அப்படின்லாம் சொல்றாங்க. அதனால எல்லா மகன் இப்ப யாரோ சொன்னாரு, இப்போ இது அப்படியே திருமூல சொல்லியிருக்கான்னு சொன்னார்ல, சொன்ன காலத்துல வர்றது எல்லா மகன்களும் அதான் சொல்றேன். இந்த கைவல்ய நவநீதம்ங்கிறது ஒரு தாண்டவராயர் எழுதியிருக்காரு. சாதாரண பேர் நான் எழுத்துக்கிட்டேன். அவர் இந்த ஜென்மாவில யார்ட்டையும் வாசிக்கல. வாசிச்சவன்னா எழுத முடியுதுதானே, எழுதினத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே முடியுது. அப்புறம் இவரே எங்க எழுத வந்தவன். ரைட் த ஸ்டோரி இன் யுவர் ஓன் சென்டென்சஸ்ன்னு ப்ரிசிரேட்டிங் மாதிரி அந்த 3 வரைக்கும் ஒரு வரியை எடுத்து எழுதிட்டோம். ப்ரிசிரேட்டிங் 1/3 ப்ரிசிபேண்ட் தான். இதுவெல்லாம் முன்னெல்லாம் ஒரு எக்ஸாமினேஷன் எல்லாம் உண்டு. 3ல ஒன்னா சுருக்கணும்னு என்ன பண்ணா முதல் லைன் 4வது லைன் 7வது லைன் 10வது லைன்னா எழுதிட்டான். அதுக்கு 0 தான் மார்க் வரும். நீங்க மனசுல புரிஞ்சின்றது உங்க வாக்கால வருதுங்கும் போது நீ புரிஞ்சுட்டு என்ன சொல்றையோ அதுதான் விதவிதமான பேச்சுக்கள். சங்கீதத்துல எல்லா சுரங்களும் ஏன்னா இருக்கு. எல்லாத்தையும் அவங்க பார்த்த பொருள் வலிமையினாலையும் அவங்களுடைய கற்பனையினாலையும் அவங்களுடைய சரீர அமைப்பினாலையும் அந்த குரல்ல வேறுபாடு வந்து கச்சேரி எத்தனை தினத்தான கச்சேரி எவ்வளவு தினத்தான சந்தோஷத்தை கொடுக்கறது. அது போல நமக்கு மொத்தம் இருக்கிறதே 5 தான். சப்த ஸ்பர்ஷ ரூபரசகம் தான். சரி, எத்தனை கோடி தினசா நாம அதெல்லாம் வேறுபட்டு புலன் இன்பங்களை அனுபவிக்கிறோம். இந்த அனுபவிக்கும் போதெல்லாம் உண்மையான ஆனந்தம் அந்த சுகம் என்பது ஆத்ம சைத்தன்யம் தான். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ரூபானந்தம்ங்கிறது புரிய மாட்டேங்கிறது. அது வேற விஷயம். அப்போ ஒரிஜினலான நிலைமைக்கு போயிட்டோமையானால் கண்காதெல்லாம் போயிட்டா கூட இவர் ஆனந்தமா இருக்கலாம். எந்த ஒரு குறவும் இல்லாம இருக்க முடியும். எல்லா இந்திரியங்கள் சரீரம் மனசு புத்தி தேசம் காலம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆனந்தமா இருக்கோமே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் தூக்க நிலையில உங்களுக்கு உடம்போட சம்பந்தம் இல்ல, கண்ணோட சம்பந்தம் இல்ல, காதோட சம்பந்தம் இல்ல, மனசோட சம்பந்தம் இல்ல, புத்தியோட சம்பந்தம் இல்ல, பணத்தோட சம்பந்தம் இல்ல. பணத்தை இடுப்புல 2000 ரூபாய் மட்டும் 10 சொரியின் படுத்துட்டு இருக்கான். ஏன்னா டப்பால வச்ச வாங்கி எடுத்துருவான். ஆனா இவன் நடுப்புற சொப்பனத்துல 10 ரூபாய் கடன் கேட்கிறான் ஒருத்தங்கிட்ட. இதெல்லாம் எவ்வளவோ நம்ம படிச்சிருக்கோம். லைஃப்ல இதுல இருந்து நாம என்ன பாடம் எடுத்துக்கணுங்கிறதுதான் முக்கியம். நீ அது ஒண்ணுன்னு வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம். கையில பிடிப்பு இருக்கிற வரைக்கும் கஷ்டம். அதை உதவிட்டோம்னா தியாகமே சுகை, தியாகமே சுகை, தியாகே நைகே அமிர்தமான சுகம். அகங்காரம் அவகார தியாகம்னு அர்த்தம். இதெல்லாம் சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. கேட்கறச்சையும் ஏதோ உங்களுக்கு வந்துட்டா மாதிரியும் நேக்கு வந்தது வந்தெடுத்துதான் சொல்ற மாதிரியும் தோணுமே ஒழிய அது காதுல விழுந்து நெஞ்சுக்கு போய் மனசுக்கு போறதை விட ஹிருதயத்துக்கு போகல. இதெல்லாம் ஹிருதயம் பேர். மனசுக்கு போறதுங்கிறது வாஸ்தவம். ஏன்னா நாம கவனமா கேட்கிறோம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மனசு வரைக்கும் வந்துடுச்சோம். அது அண்ணன் புத்தியை தாண்டி ஹிருதயத்துக்கு போகணும்.
அனுபவம் தினமும் இது ஒரு தடவை ஞாபகப்படுத்திருந்தாலே போதும். இப்ப என்ன வேடிக்கை, அந்த கதை என்னன்னா சொல்றாங்க, தேவதைகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கணுங்க சக்தி பண்ணார். உணவு நின்றுதான் வெளியில, சத்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கண்டா அதெல்லாத்தையும் விட்டுருங்க. நல்ல சாப்பாடே வச்சிருப்பாங்க. அன்னம் கருத்து முதல்ல சாப்பாடுன்னு வச்சிருக்கோம். கண்ணுக்கு அன்னம், ரூபம் காதுக்கு அன்னம், சப்தம் அப்படிங்கறது வேண்டாம். மொத்தமா இந்த உடம்புக்கு அன்னம்ங்கிறது வெளியில இருந்து சாப்பாடு வரும். சாப்பாடு எல்லாம் விதவிதமா செக்யூர் பண்ணியாச்சு. இந்த உபநிஷத்து புருஷா ஒரு கதை சொல்றது, முதல் திருச்சியாக பல கல்ப காலத்தை மறந்து போனதுனால அது எப்படி சாப்பிட்டாக்க உள்ள போய் பசி தீரும்னு தெரியல. தெரியாததுனால இந்த உபநிஷத்து என்ன கதை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எக்கச்சக்கமா அன்னம் வந்துட்ட உடனே முதல்ல அன்னம் 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 வடைய பாயசம் கோழி அப்படின்னு வாயால சொல்லி சொல்லி பார்த்துதான் அது உள்ள போய் திருப்தி கொடுக்கலையா. அதுக்கப்புறம் என்ன பண்றது, வாக்குனால உத அப்படி சொல்லி திருப்தியை அணைஞ்சிருந்தா சாப்பாட்டை பத்தி லிஸ்ட் போட்டு பேசினாலே இன்னைக்கு திருப்தி வரும் வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இவர் பிராணனால உள்ள தள்ளி பார்த்தார். அதனாலையும் புரியல. அப்படி இருந்தாக்க அது மூந்து பார்த்த சந்தோஷம் வரணும். அப்புறம் கண்ணுனால உள்ள போய் திருப்தி வரலாமான்னு பார்த்தார். இதெல்லாம் இருக்கு, நான் அந்த அர்த்தம் சொல்லிட்டு படிக்கிறேன். கண்ணுனால உள்ள போய் திருப்தி வரலாமான்னு பார்த்தார், அதுவும் முடியல. கண்ணால பார்த்து திருப்தி வந்தா போஜனத்தை பார்த்தாலே திருப்தி வந்துருமே, இன்னைக்கு வரலை. காதினால உள்ள போகுமான்னு பார்த்தார், காதினாலையும் இந்த உணவானது உள்ள போகலை. போயிருந்தா சாப்பாட்டை பத்தி கேள்விப்பட்டாரு, அவத்த என்ன சாப்பாடு கேட்டோன்னே உங்களுக்கு பயந்துருமா. அதுக்கப்புறம் தொட்டு பார்த்தா வடையல் தான் தொட்டு சிகிச்சை இந்த மாதிரி நடக்குமாங்கிற கேள்வி எல்லாம் நீங்க கேட்க வேண்டாம். இவரே அடுத்த அத்தியாயத்தை கேட்கப்படாது. கைத்துகாரத்தனமா இருக்கு. குழந்தைக்கு கூட தாய் வாய வச்சாக்க முறிச்சு சாப்பிடணும்னு தெரியுது, உள்ள இழுத்தா அப்பானாலே இது எப்படி தெரியாம இருக்கும்னா இதெல்லாம் ஒரு கதை. ஒவ்வொரு இந்திரியங்களும் விட்டு பாக்குறான், உட்கார முடியல. இருந்தா நம்ம தொட்டே சாப்பாட்டு தான் பயத்தோங்க இருக்கும். மனசனால பிளான் பண்ணி பார்த்தார், இப்படி அப்படி அப்படி இப்படின்னு தத்து மனசா ஜெகரிச்சது நான் சப்பணும் மனசாக கீதம் இருந்தா நினைச்ச உடனே சாப்பாடு நினைச்ச உடனே வயிறு ரொம்பணும். சிஷ்ணே ராஜிகரிச்சது நம்முடைய லிங்கம், ஆண் லிங்கம் பெண் லிங்கங்கள் வழியாக அதை யோஜனை பார்த்தார். அப்போ முடியல. அப்ப அப்படி போயிருந்தாக்க யூரின் பாஸ் பண்ணியோ அந்த இந்திரியத்தை வேலை செஞ்சோ திருப்தி அடையலாம் முடியல. கடைசியா யானே நான் ஜெகரிக்கிறது அபானேன ஜெகரிக்கிறது, உள்ள இழுத்து உள்ள முழுங்கிறது. அபான வியாபாரம் பேர். எடுத்து வாயில போட்டு உள்ள தள்ளின உடனே வாய பிளந்து உள்ள போகும். சில குழந்தைகள் எதிர்த்து ஓக்காளிக்க பலடையில வச்சு போட்டுவார். அது உள்ள வாங்குற அபான சக்தியை வேணும்னே அதுக்கு ஏதோ ஒரு. அதனாலதான் அந்த அபான வாயுங்கிறவர் சரியா இல்லைன்னா வாயில ஜலம் விட்டா கூட விழுந்து விடுறது. சில பேர் இறந்து போன சமயத்தை அவருக்கு அதை கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் சலைவாவரும் உள்ள போக அபான சக்திங்கிறது. பிராணாய ஸ்வாஹா பிராணாய ஸ்வாஹா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். தியானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா, அஞ்சு பிராணங்கள் அஞ்சு வேலையை பண்றது. உள்ள ஆகாரத்தை கொண்டு போறது, உள்ள ஆகாரம் எப்படி போறது, எப்படி ஜீர்ணாருது இப்படிங்கிற விஷயங்கள்லாம் சாந்தோக்கியத்திலேயே டீட்டெயிலா வந்திருக்கு. இதெல்லாம் பகவான் ஏற்பாடு பண்ற விஷயம். சோமா ருத்ரன்னு நம்ம சோமங்கிறது அன்னம், ருத்ரங்கிறது அக்னி. ஜீர்ணம் சரியா இருந்தா தான் எல்லாம் சரியா வரும் அப்படிங்கறதான ஒரு பெரிய சயின்ஸ் விஷயத்த சோமாருத்ர இட்லியிலேயே வேதம் சொல்லியிருக்கு. அவ ரெண்டு பேரையும் நாம ப்ரொபோர்ஷனேட்டா கரெக்டா கொண்டு போகணும் அப்படிங்கறது எல்லாமும் வேதத்தை ஆரோக்கியத்துக்கு வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்படி அஜீர்ணம் அஜீர்ணத்தை போக்குறதுக்கு மந்திரங்கள் இருக்கு. மந்திரங்களை ஜாஸ்தி சொல்லிட்டே இருக்கா, அர்த்தம் தெரியாம சொன்னாலும் அவனுக்குதான் அஜீர்ணம் வருது இல்ல, என்ன சாப்பிடுறா வைக்கி பார்க்கறது நம்ம உலகத்துல பாக்குறோம். இனியும் எதுலையுமே ஒரு மிஸ்டேக் வரும். இப்ப இருக்கு இதெல்லாம் ஒர்க் பண்றது. இப்ப இன்டர்நெட் போட்டு கொடுத்துருக்கா, ஒய்ஃபைங்கிறார், ஒய்ஃபையா ஒய்சிக்ஸா தெரியல. இதை திடீர்னு ஆஃப் பண்ணி போடுங்க, 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்தா சரியா வருது இன்னைக்கு சொல்றா. சரின்னு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் கொடுத்தா ஏன் சார் எப்பவுமே ஒர்க் பண்ண வேண்டியதானே, இதெல்லாம் சொல்ல முடியாது. எனி இன்ஸ்ட்ருமெண்ட் கெட்ஸ் ரிப்பேர். ரிப்பேர்ங்கிறது ரெண்டு அர்த்தம். ஓடுறது ஓடாம போறதும் ரிப்பேர் ஆயிட்டுங்கிறான், ஓடாம இருந்ததை ஓட வைக்கிறதும் ரிப்பேருங்கிறான். இது நான் நேற்று கண்டுபிடிச்ச பையங்களுக்கு சொன்னேன். இங்கிலீஷ் பாஷையை பேரிக்க இந்த ஏஆர்த்தம் ரிப்பேர் பண்ணிட்டு ஓடுறதை ஓடாம பண்ணாலும் ரிப்பேர் பண்ண.
ஓடாம இருந்த கடிகாரத்தை ஒருத்தன் வாட்சிக்காரன் வந்தா அப்பா ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டான். ஓட மாட்டோம். ஓட பண்றதும் ரிப்பேர் தான், ஓடாம போறது ரிப்பேர் தான். மொத்தம் எப்போ ரிப்பேருங்கிறது ஒண்ணு இருக்கு நம்மகிட்ட. எல்லா இந்திரியங்களுக்கும் ரிப்பேர் ரீபேர். எதுக்கு சொல்ல வரையும் முதல்ல இப்ப இருந்ததுன்னு இந்த உபரிஷத்து கதை சொல்ற மாதிரி எதுவுமே சொல்லுது. ஒவ்வொரு இந்திரியங்களா விட்டு பார்த்தாலும் இதெல்லாம் அபான வாயுவனுடைய பெருமையை சொல்றதுக்காக, பிராணனுடைய பெருமையை சொல்றதுக்காக ஒவ்வொரு இந்திரியமும் ஒரு வருஷம் லீவ் எடுத்துன்னு போச்சு. குள்ளனும் வாழறான், செவ்வளனும் வாழறான் ஒரு கதை. இந்த மாதிரி கதைகளுக்கெல்லாம் எவ்வளவு வேல்யூ அப்படிங்கிறது பிரம்மசூத்திர வாக்கியத்தை 3 அதிகரணம். ஏன் சொல்றேன்னா இதை கரெக்டா சொல்லி முடிச்சு பிரிவா இதை நாங்கள்தான் ஆராதனை சாப்பிட்ட உட்கார்றச்சு இந்த உபனிஷத்தை இறங்கி சொல்லிட்டு எல்லாரையும் பிரதர்சனம் வருவார். மூலம் வாக்கியம் இல்லை, அவருக்கு நொற்று. எங்களெல்லாமே மூலம் நொற்று பண்ணணும்னு சொல்லி நாங்கள் எல்லாம் 8 உபனிஷத்தை நொற்று பண்ணோம். ஒரு காலத்துல பரீட்சை கொடுத்துருக்கோம். மூலம் பூரா நொற்றுவா சொல்லணும், வாக்கியம் அப்புறம் இதுக்கு ஒரு தனி மார்க் ஓர. அதே போல கீதை பூரா நொற்றுவா சொல்லணும். 700 ஸ்லோகமும் பெரிய பண்டிதா நொற்றுவா சொல்லணும். இன்னைக்கு சொல்றவா 50 பேர் பண்டிதா இருந்தா 2 பேர் நொற்றுவா சொல்லணும். எனக்கு எங்க அப்பா குழந்தையில இருந்து நோட் பண்ணி வச்சார். இப்போ ஒண்ணு பாக்கி நிற்கிறது பிரம்மசூத்திரம் நொற்று பண்ணணும்னு பாரம்பரிய இருக்காரு. இப்போ குழந்தைகளுக்கு பிரம்மசூத்திரத்தை நொற்று பண்ணி வச்சோம். அந்த சின்ன வயசுலதான் நொற்றுவானதுக்கு அப்புறம் அதனுடைய அர்த்தங்கள், பாஷ்யங்கள், டீகா டூகா அதெல்லாம் அப்புறம் இதை கூட நொற்றுவா இருந்தா அவங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த விதமான கமெண்ட்ரிஸ் பார்த்தாலும், அது எந்த வாக்கியால பார்த்தாலும் அதுக்கு பேசிக்கா உள்ள பவுண்டேஷன் என்ன இருந்தா உங்களுக்கு சட்டுன்னு ஞாபகம் வரும். டெஸ்ட் நொற்று பண்றதுன்னு உண்டு. அது எஸ்பெஷலி இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த பல்லவிய பெரியவா அனுசந்தானத்தோட அப்படியே சொல்லிட்டு வந்து என் மாதிரி யாராவது பிராமணா இருந்தா அவளுக்கு நேரம் நின்றுட்டு ரொம்ப சொல்லுவார். நான் கேட்டிருக்கேன். அத அவ வாங்கி கிரகிக்கிறாளா, அர்த்தம் புரிஞ்சுக்காளாங்கிறது ஒரு செகண்டினுடைய 50ல் 1 புரிஞ்சுடுவார். இருந்தாலும் இந்த ஐதரிய உபனிஷத்தை அந்த பிராமணாவி சாதம் பரமாறுற வரைக்கும் அது 3/4 மணி நேரம் ஆகும். ஏற்பட்ட ஐட்டம். நான் ஏன்னா இந்த அனுபவங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த உபனிஷத்தை எடுத்தா பெரியவா குரல்ல அதை கைய கட்டிட்டு இத பாராயணம் பண்ணுவா. பிராமணாளுக்கு பரமாற ஆரம்பிச்ச உடனே அது இன்னைக்கே நடக்கிறது. இன்னைக்கு நான் அதுல போய் பாலப்பிரிவாளோட சேர்ந்து அந்த பாராயணத்துல நான் கலந்துக்கிறேன். அவ சாக்கை இதா இருக்கிறதுனால அதனால்தான் நாம கூட உபனிஷத்துல சில மந்திரங்களை சொல்லிட்டு சாப்பிடணும். அது வேணுமே. சன்னியாசிகளுக்கு கட்டாயம் பிஷ போடும் போது உபனிஷத் பாராயணம் பண்ணணும். நாம உபனிஷத்துல இருக்கிற ஒரு 3 மந்திரம் தான் பிரம்மா நேர்த்துமான்னு சொல்றோம். இது அனுபவம் வந்ததுனால சொல்றேன். ஆகினால வெளியில உள்ளதான உணவு ஃபுட் இருக்கு, அது அபானன் என்றதான பிராண விஷயம் ஒரு 5 பிராணன்ல ஒருவரால தான் உள்ள போகும். ஆனா போனதுக்கு அப்புறம் அதுல உள்ள எசன்ஸ் எல்லா இன்ஜினியும் இருக்கும். செல்ஃப்லெஸ்ஸா ஒர்க் பண்றது பிராணம் தான் சொல்றேன். அவராலதான் அன்னம் பூரா உள்ள போறது ஃபுட் எல்லாம். ஆனா ஃபுட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பிராணன் மட்டும் அதை எடுத்துக்கல. நான் தான் சம்பாதிச்சேன், நான் செலவழிப்பேன்னு சொல்றது குடும்பம் இருக்கு அழகில்லை. எல்லாருக்குமாக உழைக்கணும். அது பிராணன் இந்திரியங்கள்ல இருந்து அந்த ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியில ஒருத்தருதான் ஒழுங்கா வேலை செய்யறவன். ஒரே ஒரு ஆள் தான் கிரிக்கெட் அந்த குரூப்ல ரன் அடிக்கிறவன்னா அவனாலேயே அந்த கட்சி கூட ஜெயிக்கும். மொத்தவெல்லாம் வெறுனே மட்டே 0 ரன் ஒருத்தர் இருந்தா போதும். அது போல நமக்கு இங்க பிராணன்கிறவர் ரொம்ப பெரியவர். அபானன்கிறவர் அவருடைய ஒரு தனி எனர்ஜி, ஒரு தனி செக்ஷன். அவரு தான் உள்ள ஆகாரத்தை கொண்டு போறாரு. அபானேன ஜெகர்ஷத்து. உடனே அந்த அன்னங்கள்லாம் உள்ள போய் தொங்கெல்லாம் வந்தது. ஸ்தைஷோ அன்னத்வாயு அன்னாயுர்வாயத்வாயு. இந்த சொன்னத்தை வச்சுன்னு மூலம் ஏன்னா இந்த மூலத்துக்கு விதானம் பண்ண மாட்டார். இந்த பல்லவிக்கெல்லாம் அவர் சொல்ற வழக்கம் இல்லை. முதல்ல மூலத்தை படிக்கிறேன், இந்த அர்த்தத்தை மனசுல வச்சுங்க. நீங்களும் கூட மனசுக்குள்ள படிங்க. ததே நம் பராங்கத்வாம் தத்வாச்சா அஜிகிருக்ஷத் தன்னா சக்னோ த்வாச்சா கிரஹீதும் சயத்யேனத்வாச்சா கிரஹீஷத் அபிவித்யாகிருத்யஹைவான்னமத்ரப்ஷத் தத்பிராணேனாஜிகிருக்ஷத் தன்னா சக்னோ பிராணேன கிரஹீதும் சயத்யேனத் பிராணேன கிரஹீஷத் அபிப்ராண்யஹைவான்னமத்ரப்ஷத் தச்சுஷா ஜிகிருக்ஷத் தன்னா சக்னோ சக்ஷுஷா கிரஹீதும் சயத்யேன சக்ஷுஷா கிரஹீஷத் திருஷ்ட்வா ஹைவான்னமத்ரப்ஷத் தச்ரோத்ரேண ஜிகிருக்ஷத் தன்னா சக்னோ
நிகர்ஷது சுத்வா ஹைவ அன்னமத்ரப்சது தத்வசா விநிகர்ஷது தன்னா சக்னோ கஜா கிரஹீதும் சயத்தைன த்வஜா அக்ரஹேஷது ஸ்பிருஷ்ட்வா ஹைவான்னமத்ரப்சது. தொடு உணர்ச்சியினாலேயே இந்த அன்னா ஆகாரங்கள்லாம் உள்ள போகுமான்னு தொட்டு பார்த்தாராம், போகலையாம். அது தொட்டு பார்த்தத்தாலேயே உள்ள போயிருந்திருக்குதே. ஆனால் இப்ப நாம சாப்பாடு எல்லாம் கர்ப்பத்தால தொட்டா ஒரு சாதத்துல இந்த கர்ப்பத்தை ஒன்று எல்லாத்தையும் தொட்டு வாங்குவோம். சாப்பாடு பகவான் அப்படி வைக்கல. இன்னைக்கு அது பார்த்தா தான் தெரியும். தொக்குனால முடியலை. தன் மனசா ஜிகிரட்சது, மனசனாலேயே நினைச்சா உள்ள போகுமோ நினைச்சு பார்த்தா. தன்னா சக்னோ மனசா கிரஹீதும் சயத்தைனன் மனசா கிரஹீஷது யாத்வா ஹைவான்னமத்ரப்சது தச்சிஷ்ணேன ஜிகிரட்சது தன்னா சக்னோ சிஷ்ணேன கிரஹீதும் சயத்தைன சிஷ்ணேன கிரஹீஷது விசிருஜ்ய ஹைவான்னமத்ரப்சது. கடைசியில பார்த்தா இவ்வளவு கையிலும் வேஸ்டா போயிட்டு 18 தரம் படையெடுத்தாங்கிற மாதிரி. தது அபானேனா ஜிகட்சது ததா வயது தைஷோன்னஸ்ய கிரஹ யத்வாயு அன்னாயுர்வாயேஷ யத்வாயு. எப்படி இருக்குவார் இது? அவர் அந்த உச்சரிப்பையும் அனுபவத்தையும் வச்சுட்டு பாராயணம் பண்றது எனக்கு இன்னைக்கு இப்ப காதுல விடுற மாதிரி ஒரு நினைப்பு. தரேனது அன்னம் லோக லோகபாலானாமர்த்தே அபிமுகே சிருஷ்டம் சதி. இவர் இன்னொரு கதை கேட்கிறார். அண்ணன் நின்ன உடனே அந்த அன்னத்துக்கு ஆசு பர்சானிஃபை பண்ணி சொல்றார். அடே நாம வந்துட்டோம், இவ்வளவு பேருமா நம்ம சாப்பிட்டுவாளே. அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதாங்கிற இடத்துல வேடிக்கை ஒண்ணு இருக்கு திருவள்ளியில. நீங்க படிச்சிருக்கீங்க, மறந்துருப்போம். நானே அன்னம் நானே சாப்பிடுறவன் அங்க சுவானுபவத்தை சொல்றேன். உடனே ஒரு கேள்வி, மோக்ஷா மம மாஸ்து முக்திர் மாஸ்து ஏ அகம் முக்தா தன்ன அன்னம் பூத்வா கஜஸ்ய முகே அந்தர்கச்சேயம். எல்லாரும் வாயிலும் போய் கட்சித்தும்பா, எனக்கு இந்த சர்வாத்வபாவம் மோட்சம் வேண்டாம்னு ஒருத்தங்க கேட்டான். அதே மாதைஹி கூட அப்பா இதுக்கு அர்த்தம் அப்படி இல்லப்பா, இவர் தவிர வேற இல்லைங்கிற சர்வாத்வபாவத்துக்கா சொன்னாரே ஒழிய நீ விளையாயி எல்லாரும் போட்டு கட்சி தும்பான்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்ற. அது மாதிரி ரெண்டு இல்லாத போது பூம லட்சணத்தை நாம பாராயணத்தை வச்சுட்டு இருக்கோம். ஏன் சொல்ல வரேன்னா, இதுல ஒரு ட்ரையல் பண்ணி உள்ள முழுங்கிறத கத்துட்டாங்க. எல்லாமே முதல்ல கத்துக்கிட்டாம அதே அன்னம். இப்ப இந்த அன்னம் வந்த உடனே ஆசிப் ஏதோ சேத்தன் மாதிரி பெருசா பே பண்ணி என்ன சொல்றார், நம்ம இவாள்லாம் சாப்பிடுவாளே நினைச்சிருந்து அன்னங்கள்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டான். எது போல ஒழித்துன்னு பாக்கியத்துல என்ன சொல்றார், பூனை ரெண்ட பார்த்த உடனே எலியெல்லாம் நாம பூனையினுடைய வயிற்றுக்குள்ள போயிடுவோமேங்கிறத அனுப்பி ஓடுறதோ அப்படின்னு சேர்த்துருக்க. எலியும் பூனையுமா சண்டை போடுறான்னு தான் சொல்றான். புலியும் மாடுவான்னு சொல்ல மாட்டேன். எலியும் பூனையும் வீட்டுல பழக்கமொழி இதாத மிரட்டு. ஆனா இப்ப கலிகாலம் பற்றி போய் எங்க அம்மா இருக்கிற பழைய வீட்டுகள்கிட்ட பூனை மாட்டுக்கு பூனை பொந்து புறப்பி அடிஞ்சல் பண்றது, எலி மாட்டுக்கு ஒரு பக்கம் பண்றது, ரெண்டுமா கூட்டணி. ரெண்டு அசத்து ரெண்டு எதிரிகளை சேர்ந்து கூட்டணியா இருந்து நமக்கு உபதிரவம் கொடுக்கறதுங்கிறது நம்ம பிராரப்தம். ஆனா இங்க பாக்கியத்தை கவனிக்க, மூஷகாதிகி மார்ஜாதாதி கோச்சரே. எலிகள்னால பெரிய பூனைக்கு எதிர்க்க வந்து விட்டுனா, இப்ப எலிகள் மாதிரி இருக்கிறது அன்னம், பூனைகள் மாதிரி இருக்கிறது தேவதைகள். உடனே இந்த அன்னங்கள்லாம் என்ன நினைச்சது, நாம எல்லாம் இப்ப வாய்ப்புள்ள போய் நம்ம சாப்பிடுவாடே முழுங்கிடுவாடே நினைச்சிருந்து எடு ஓட்டம் ஓடிக்கலாம். இது நடக்கக்கூடிய காரியமா? இந்த கேள்வி பின்னாடி வரும். இப்ப சொல்ற கதையில இந்த ஐதரைய உபநிஷத்து ஆரம்பிச்சதுல இருந்து முழு பிளப்பு. ஜனத்தை எப்படின்னார், விலங்கு வந்தது, ஜனத்தை தழுவினார், யானை வந்தது, குதிரை வந்தது, இப்படி எல்லாம் சொல்றாரேன்னார். ஒப்புக்கு சொன்ன கதை, கட்டுக்கதை, இட்டுக்கதை. ஏன் கதை சொன்னார்? கதை வழியாக உனக்கு தத்துவம் புரிய வச்சார். அவ்வளவுதான். இதுதான் புரியணும். வாட் இஸ் த லெசன் ஃப்ரம் திஸ் ஸ்டோரி? வாட் இஸ்
the lesson from this story, இந்த ஒரு பெரிய தத்துவத்தை கண்டுபிடிச்சது ஆதிசங்கர பகவத்பாதர் தான். மற்ற பேரெல்லாம் அந்த கதைக்கு அப்படியே வேல்யூ கொடுத்து குழப்பம். அது ஆதிசங்கருடைய பெருமையை சொல்லும் போது சொல்ல வேண்டிய விஷயம் கரெக்டா பிரிச்சு சொல்றார். இந்த ஸ்டோரிக்கு இவ்வளவு வேல்யூ, இந்த ஸ்டோரிக்கு இவ்வளவு வேல்யூ, இந்த தத்துவத்துக்கு தான் வேல்யூ. இத புரிய வைக்கிறதுக்கு பல கதைகள் இருக்கு. கதைக்கு கால் உண்டா அப்படின்னு கூட நாம கேட்கணும். இந்த கதைக்கு கால் உண்டா, இந்த கதையில இருந்து நீங்க பொய் சொன்னாக்க ஆபத்துன்னு புரிஞ்சுக்கணுமே ஒழிய ஆடு மேய்ச்சானா எவ்வளவு ஆடு மேய்ச்சான், புலி கடிச்சதா, சிங்கம் கடிச்சதா, இதெல்லாம் வேண்டாம். நான் சொல்லியிருக்கேன் மேத்தமேட்டிக்ஸ்ல யானை பத்து குதிரை பத்து வாங்குறான். யானை விலை 15 ரூபா, குதிரை விலை 52 ரூபான்னு சொல்றாங்க லட்சம் ரூபா. நீங்க கணக்குக்கு டோட்டல்ல எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவே ஒழிய யானைக்கு எப்படி குதிரையை விட விலை குறைச்சலா இருக்குன்னு நீங்க அங்க கேட்க முடியாது. அங்க உங்களுக்கு நம்பர் தான் முக்கியம். இவ்வளவு இன்ட்டு எவ்வளவு, அது இன்ட்டு எவ்வளவு எவ்வளவு, அந்த பொருளானது அந்த ரூபாய்க்கு எப்படி கிடைச்சதுங்கிறது கதையே கிடையாது. மேத்தமேட்டிக்ஸ், பெஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ்ங்கிறது அத்வைத்தம். அவன் என்ன சொல்றாங்க, ராமனும் கிருஷ்ணனும் பிசினஸ் பண்ணான்னா ஏன் சார் கோவிந்தனும் கோபாலனுமா இருக்கக்கூடாது? ஏதோ ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் தான் ஆரம்பமே. எக்ஸ் ஒய்னு போட்டுதான் மேத்ஸ்ல எல்லாமே வருது. இன்னாங்கிறது கணக்கில் கணிதத்துக்கு வேண்டியது அந்த எண்ணிக்கை. அது மாதிரி நமக்கு வேண்டிய எண்ணத்துல இருக்க வேண்டியது அத்வைத்தம். இதை புரிய வைக்கிறதுக்கு சோ மெனி மெத்தட்ஸ். எந்த மெத்தட் எல்லாம் போறதுல நான் இன்னும் கூட மெத்தட் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இருக்கு. இந்த கதைக்கு என்ன சமாச்சாரங்கிறது பின்னாடி போடுவோம். இந்த அன்னமானது சிருஷ்டியான உடனே தேவதைகளை பார்த்து பூனையை கண்ட எலிகள் போல நாம இவாளு குணவா செத்து போயிடுவோமே உள்ள போய்ங்கிறதுக்காக ஓடித்தான். நம்ம மிருத்து அன்னாத இது மத்துவா. இந்த பசங்க என்ன சாப்பி எவனா வந்து சேர்ந்தவா என்று எண்ணி ஓடித்து எலி எப்படி நாம இந்த பூனை சத்து நம்ம எவனா இருக்குங்கிறதுக்காக ஓடுறதோ பரா கஞ்சதீது பரான் பரான் சொன்னு அத்திருன்னு அதீத்தியாஜிகாம் சத்து அவ கண்ணுக்கு படாம எடுத்து ஓட்ட ஓடிப்பேன். இது இந்த அன்னங்கள் பலா இதும் பிராரபத 4 கால் பாய்ச்சல்ல கலக்கிறது. அது அண்ணா விப்ராயம் மத்வா. அந்த அன்னங்கள்லாம் ஓட பார்க்கறதுன்னு தெரிஞ்ச உடனேயே இந்த ரன்னிங் ரேஸ்ல நிற்ப அவரிச்சா 1 2 3 உடனே கால் எடுத்து வைக்கணும். ரெடியா இருக்கணும். அவன் ஓடுறதுக்கு ரெடியா இருக்கான். சில பையன் மாதிரி ரஃபரியா அப்படி ஜாலியா உட்காந்துப்பேன். ஓட வண்டியில கலந்துகளே இருக்கும். அதான் காலையோ 2 காலையும் முன்னாடி இருக்கும். ரெடியா 1 2 1 சொன்னாலும் ஓட ஆரம்பிச்சாங்க. 3 சொல்றதுக்கு எனக்கு 3ன்னு சொன்ன உடனேதான் ஓடும். இதெல்லாம் அதுலேருந்து அந்த விளையாட்டுலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது போல எடுத்தது ஓட்டம் எல்லாம். இந்த கதை எப்படி இருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்கு இவாள் என்ன திருடுவாள், என்ன இந்த சாப்பிடுறவாள் என்ன பண்றான், அதே இந்த அண்ணன் ஓட போகுது பிடிடான்னு ஒவ்வொருத்தரும் போய் அவரை பிடிக்கிறாள். அதுதான் இப்ப கதை. அது அன்னாபிப்பிராயம் மத்துவா. இந்த மாதிரி ஒரு கதை சொல்றதுக்கு சங்கர தவிர அது பேர். தத்துவம் சொல்றதும் அவரை போல சொல்ல முடியாது, கதை சொல்றதும் அவரை போல சொல்ல முடியாது, பக்தியில முருகதும் அவரை போல சொல்ல முடியாது. எனக்கு மண்ணா இருந்தான்னு, புழுவா இருந்தான்னு, பூச்சியா இருந்தான்னு, எலியா இருந்தான்னு, எந்த ஜென்மா வேணா குரு ஹே பரமேஸ்வரா ஒன்ன நினைக்கிற மனசு கேட்டிருக்கா சிவானந்தர். இதுதான் இப்ப வைஷ்ணவத்தை பெருசா வருது. திருவேங்கிடமலையில் நடவாதியில் ஒரு புல்லாக என்னை ஆக்குன்னு கேட்கிறார் அப்படின்னு அவர் இன்னைக்கு கேட்கிறார். தமிழ்ல ஆழ்வார் நாயன்மார்கள்னு சொன்னா இது வேதத்துல ஆதிசங்கரன் கேட்டிருக்கார். அக்கா சொல்லுவார், ஜென்மனஹா கிம் ஹிருதயம் ஹிருதயே சம்பு கடோவாமிருத்பிண்டா. சிவானந்தலஹரி உருக்கமான பக்தி கிரந்தம். உருக்கத்திலேயே உருக்கமா இருக்கிறது சிவானந்தலஹரி. சிவானந்தலஹரியினுடைய பக்தி பண்ணி சிவனுடைய அனுகிரகம் வந்தா ஆத்மானந்தலஹரி நன்னா விளங்கும். நாமெல்லாம் அந்த பக்தியை அடைச்சுட்டு ஏதோ பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். அது நடக்காது. கர்ம பக்தி ஞானத்தினுடைய ஒரு காம்பினேஷன். காஃபி பாலும் நல்லா இருக்கணும், டிகாஷன் நல்லா இருக்கணும், சர்க்கரையும் அது போல இருக்கணும். 3 இருந்தால் தான் காஃபிங்கிறது ஒரு பிரமாதமான இது கொடுக்கும். எல்லாத்தையுமே ஒரு பேச்சுக்கு சொல்லணும். அப்ப இந்த அன்னத்தினுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சு இந்த சாப்பிடுற தேவதைகள்லாம் அது போய் எப்படியா பிடிக்கிறதுன்னு பார்த்தா பிடிக்கிறச்சேதான் இந்த செயல்கள். அன்னாபிப்பிராயம் ஞாத்வா சஹா லோகலோகபால
சங்காதா காரியகரண லட்சணா இந்த உடம்புல இருக்கிறவள்லாம் பிண்டா பிரதமஜத்வாது இது முதல்ல வந்திருக்கு. எப்படி சாப்பிடுறது எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. அந்யாபஷன்னு அன்னாதானுபஷன்னு மற்ற மாதிரி எப்படி சாப்பிடுறான்னு பாக்கலாம்னா உத்தரவு இப்பதான் முதல்ல வந்திருக்காரு. அது அன்னம் ட்ரையல் பண்ணான். வாச்சா வதன வியாபாரேண அஜிகிருஷத் கிரஹீதும் ஐச்சத் ஏவனே ஏ பாயசம் ஏ கறி ஏ சாம்பார் அப்படின்னு சொன்னான். அது எப்படியும் உள்ள போகும் நினைச்சா போகல. அது அன்னம் ந அசக்னோத் ந சமர்த்தோ அபவத் வாச்சா வதன கிரியா கிரஹீதும் உபாதாதும் பேச்சனால அது உள்ள போக மாட்டேங்கிறது. உள்ள போய் இறங்கி பசியா இருக்கு. சஹா பிரதமஜா சரீரி எது எதிஹ ஏனது வாச்சா அக்ரஹீஷத் ஒருவேளை அந்த ஹிரண்ய கர்ப்பரானவர் முதல்ல வந்தவர் பேச்சினாலேயே அதை உள்ளே செல்ல வைத்து பசி தீர்த்திருக்குமே. ஆனால் கிரஹீதவான் சியாது அன்னம் அந்த பரம்பரையில வந்த நமக்கும் சொன்னாலே போறோம். சர்வோபி லோகா தற்காரிய பூதத்வாது அபிவியாகிருத்தியை ஐவ அன்னமத்ரப்சது கிருப்தோ அபவிஷது உலகாபிங்கிற பிரயோகம் இது. பிரயோகம் அவர் அதை அந்த வாக்கினால் கிழித்திருப்பாரேயானால் இன்றும் எல்லோரும் பேச்சு பேசியே நம்ம உணவை உள்ளே செல்ல வைத்துக் கொண்டிருப்போம். அவர் அதை பண்ண முடியல. ஆனால் நமக்கு பண்ண முடியல. If I would have been the Prime Minister, I would have done better அப்படின்னு ஒருத்தனை சொல்றேன். நான் பிரைம் மினிஸ்டரா இருந்தேனே ஆனால் இந்த நாட்டை எப்படியோ பண்ணி இருந்திருப்பேன். பாசிட்டிவ்ல முடிஞ்சா நெகட்டிவ் அர்த்தம். நான் பிரைம் மினிஸ்டரா இல்லவும் இல்ல பண்ணவும் இல்லை. இந்த சென்டென்ஸ்ல அது நெகட்டிவ் அர்த்தம், இது பாசிட்டிவ். நான் பல தடவை சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல. அந்த பிரயோகத்துக்கு அயோதிஸ்ட்னு இங்கிலீஷ்ல சொல்றா. அதுக்கு நுண் பிரயோகம் பேர். यदि वृष्टिः अभविष्यत् तर्हि सस्यम् अभविष्यत्. यदि सर्वे श्रद्धाळवः अभविष्यन् सर्वेषां फलं समीचीनम् अभविष्यत्. எல்லாரும் ஸ்ரத்தையோடு சந்தியாவனம் பண்ணியிருந்தால் நாடு நல்ல சுபிட்சமாக இருந்திருக்கும். இப்படி சொல்ற ஒரு பிரயோகம் இந்த வாக்கியம் 10 வாக்கியத்தில் அக்ரஹைஷத் அஜிகிருஷத் கிராமருக்காக சொன்ன இதை முடியவில்லை. அவருக்கு முடிந்திருந்தால் அந்த பரம்பரையில வந்த நாம் பேச்சினால பேசிய காப்பாற்ற உள்ள போக வச்சு பசி தீர்த்திருக்கலாம். ஒரு ஆத்த சமையல் பண்ணாமட்டா அதை பத்தி பேசி சரி அதை பேசினாலே பசி தீர்க்கும் சொல்வோம். அது வேற விஷயம். அது போறா ஒன்னும் கிடைக்காத விஷயம். திருப்தி வராது. நமக்கு பேசினதுனால திருப்தி வர மாட்டேங்கிறது. சாதம் உள்ள போக மாட்டேங்கிறது. अतः न शक्नोत् वाचा गृहीतुम् इति अध्यवगच्छामः என்று நாம் உணர்கிறோம். பூர்வயோபி அவர் இதுக்கப்புறம் 8 வாக்கியத்துக்கு நீங்களே அர்த்தம் பண்ணிக்கோங்க. சமானமன்யது சமானமுத்தரம் பிராணேன அப்படின்னு வெளியில விடுறது பிராணன். இப்போ பிராணேன அஜிகிருஷது தது சக்ஷுஷா கண்ணால பார்த்தே திருப்தி அடையணும் உள்ள போகணும்னு நினைச்சது அப்படி இல்லை. தது ஸ்ரோத்ரேன அந்த அன்னத்தை காது வழியா உள்ள போகணும்னு நினைச்சது முடியல. உடனேயே வேதம் பணம். தது துவச்சா துவகிந்திரியத்தினால தது மனசா தது சிஷ்ணேன இப்படியாக ஒவ்வொரு கருவிகளையும் உபயோகப்படுத்தி இந்த ட்ரையல் ப்ராசஸ், அதாவது எலிமினேட்டிவ் ப்ராசஸ் பேர். ஒருத்தருக்கு உடம்பெல்லாம் தரிச்சு போச்சுன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு அலர்ஜிங்கிறா. அது எதனால வந்ததுன்னா உங்களுக்கு தெரியல. ஒன்னொன்னா கட் பண்ணுங்க சாப்பாடு. எதை கட் பண்ணாக்கா இந்த கடிப்பு குறையிறதோ அதனால வந்ததுன்னு எலிமினேட்டிங் ப்ராசஸ் பேர். எலிமினேட்டிங் ப்ராசஸ்ல இது போய் அது போய் அப்படியே பண்ணி பார்க்கணும். கடைசியில இந்த அபானங்கிறதுனால அப்படி போட்டு முழுங்கிற அபான சக்தி உடனே உள்ள போய் முகச்சித்திரேன வாயில உள்ள போட்ட வழியாக உள்ள போட்ட அபானேன வாயுனா கிரகீதம் நான் சக்கணும் ஒன்னு முதல்ல. அபானேன வாயுனா முகச்சித்திரேன தது அன்னம் அஜிகிருஷது தது ஆவயது தது அன்னம் ஏவம்
உள்ள போயிட்டான். ஏவம் ஜக்ராஹ அசிதவான் அப்பாடான் சாப்பிட்டார். தேன ஏஷா அபானவாயு அன்னஸ்ய கிரஹ அன்னகிராஹகா. அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நமக்கு அன்னங்களை உள்ளே கொண்டு போகிறது. அப்புறம் பிராணன் அக்னி எல்லாம் அதை ஜனிக்க வைக்கிறது. அது வேற விஷயம். சம்பாதிக்கிற ஒருத்தர் செலவு பண்ற ஒருத்தர் இருக்கு. எல்லாருமே சம்பாதிக்கிறவங்க சம்பாதி தான். அப்புறம் ஒருத்தர் சம்பாதிக்கணும் வீட்டுல அது பங்கிட்டு பண்ணி காப்பாற்றணும். மனைவின்னு எடுத்தது பழைய கால சிஸ்டம். இப்போ இவ்வளவு சம்பாதிக்கிறா அவ்வளவு சம்பாதிக்கிறா வீட்டுல காப்பாற்றுறதும் ஒருத்தர் இல்ல. குழந்தைய எழுப்பிட்டார். ஏவம் ஜக்ராஹ சிதவான் தேன சஹா ஏஷா அபானவாயு அன்னஸ்ய கிராஹகः அன்னகிராஹகः யத்வாயு யோ வாயு அன்னாயு அன்னபந்தனः அன்னஜீவனः. பிராணன் போயிடும் இந்த உணவு போகலன்னா. அதனாலதான் உள்ள இழுத்து பிராணங்கிறது இந்திரியங்களுக்கு 10 நாளா சாப்பிடலன்னு கண் தெரியாது, மனசு வேலை செய்யாது. இதுக்கு நமக்கு சாந்தோக்கியத்துல ஒரு பெரிய பிராக்டிக்கலாக ஒரு இது பண்ணி காட்டிருக்காரு, டெமான்ஸ்ட்ரேஷன். கையா சாப்பிடாம இரு அன்னமயம் சௌமியமனஹா நிரூபிக்கிறச்சே. சாப்பிடாது போது ஒண்ணுமே இல்லை, உப்பு இல்லாம 10 நாள் இருந்தாலே உடம்பெல்லாம் சோர்ந்து போறது. ஏகாட்சிக்கு பண்ணி இருந்தா வாசிக்கு பொது குடிச்சோன்னே பசிக்கிறது, வெலன்னு வருது. அதனால பகிப்ராணோவே மனுஷனம் பிராணஹா. 6ஆம் காண்டத்துல மனிதர்களுக்கெல்லாம் எல்லா ஜீவன்களுக்குமே உயிர் வெளியில இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர் உள்ள உயிர் வெளியில இருந்தா டெட்பாய், அப்படி அர்த்தம் இல்ல. இந்த பிராணன் உள்ள இருக்கு, இந்த பிராணனுக்கு பிராணன் வெளியில இருக்கு. அது என்னது? உணவு, ஃபுட்டு. பகிப்ராணோவே மனுஷா பகிப்ராண இவாபரா. லக்ஷ்மணன் ராமனுக்கு வெளியில ஓடுற பிராணனா. லக்ஷ்மணன் இல்லைன்னா அவருக்கு தூக்கம் வராது. பிஷ்டமன்னம் உபாநீதம் அஷ்டா அதிநகிதம் வினாவிரனுக்கு உயிர் போல உயிர் நண்பன் எல்லாம் சொல்றோம். உயிர் தோழி, உயிர் மனைவி, உயிர் கணவன், இதை சொல்றது இல்லை. முறையில ஃப்ரெண்டே அப்படிதான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் உயிர். உயிர் எவ்வளவு தூரம் இவனுக்கு ஹெல்ப்பாக பரோபகாரமாக எதிர்பார்க்காம இருக்கோ அது போல இருக்கிறவன் உயிர் நண்பன். உயிரை காக்கும் நண்பன் இல்ல, உயிர்ல எவ்வளவு அன்போ அந்த அன்பு வரும், அது வேற விஷயம். இப்ப எது செலவனே இந்த அபானால போனது எல்லாருக்கும் உதவியா. அதனால இவரும் சௌரியமா இருக்க. ஏஷோ வாயு. இப்ப சாப்பாடு வந்தாச்சு, இடம் கிடைச்சாச்சு, அந்தந்த தேவதைகள்லாம் உட்காண்டாயிடுச்சு. இனிமே என்ன? இதுக்கப்புறம் இதுல சைத்தன்யம் இல்லை, எல்லாமே ஜடம். ஜடத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் மிரர் இருக்கக்கூடிய சைத்தன்யம் இல்லை. அதுக்காக அவர் யோஜனை பண்ணி இந்த உடம்புக்குள்ள நான் நுழையிறேன்னு நினைச்சாராம். ததேவா முப்ராவிஷது. அதை பத்தி சொல்றது நாளை தினம். ஓ